நம்ம வேத பகுதிக்குள்ளே கடந்து போகலாம். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய ஜெபத்தில் சில கேள்வி நமக்கு இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கலை? ஏன்னா நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. தேவன் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். திருப்பிக் கொள்ளும் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எல்லாரும் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. கூட இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை திருப்பி 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்கிலே எல்லா இடத்திலும், இந்த பள்ளத்தாக்கு அதாவது ஒரு வனாந்தரமான அந்த இடத்துல, இந்த வனாந்தரமான வாழ்க்கையில ஒரு பள்ளத்தாக்க வெட்டுங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். இங்க ஒரு சம்பவத்தை இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கு சில நினைக்கலாம், ஏன் ஆண்டவரை எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு ஒரு வனாந்திரமான வழியில் 7 நாளாக சுற்றி திரிகிறாங்க. மிருகங்களுக்கு இவங்களுக்கு யாருக்குமே தண்ணி இல்லை. அப்போ இந்த தண்ணி இல்லாத நிலையில் இன்னைக்கு அவர்கள் வனாந்திரத்தில் சுற்றி திரிந்தது போல உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு வனாந்திரத்தை போல இருந்தால், ஆண்டவரே அப்படின்னு நோக்கி கூப்பிட்டா அவர் கொடுக்க நல்லவர், அவர் கொடுக்க வல்லவர். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை இரவும் பகலும் நீங்கள் செய்கிற வேலையை விடாமுயற்சியோடு செய்தால் அதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வேலையும் செய்யாம கர்த்தாவே என்னை ஆசீர்வதினா எப்படி வரும்? இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இவர்கள் தேவை சந்திக்கப்படணும்னு சொன்னால் இவர்கள் என்ன செய்யணும்? குழியை முதல்ல வெட்டணும். இந்த குழியை வெட்டினா அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு குழியை வெட்டினா மழையும் வரப்போறதில்ல, அந்த இடத்துல காற்றையும் நீங்க பார்க்க போறதில்ல. அற்புத விதமாய் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? முதலாவது நீங்கள் இருக்கிற இடத்துல குழியை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பிரயாசப்படணும். நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இப்படி ஒரு காரியத்துக்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறப்பார். எதுவுமே இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே சில மனுஷர்களை குறித்து கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. காணாத விதத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்போ ஆண்டவர் தண்ணியை கொண்டு வரார், ஆனால் அதை ஊற்றுவதற்கு பள்ளத்தாக்கு எங்க? அதை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்க்கால் எங்க? ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும், அவர் தண்ணீரை கொண்டு வரார். ஆனால் இவங்க வாய்க்காலை வெட்டி இருந்தால் அந்த வாய்க்கால்கள் நிரப்பப்படும். காய்ந்து போன மரம் கனி கொடுக்காது. காஞ்சி போன மரம், கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாத மனுஷன், சபைக்கு எப்பாவது ஒரு மனுஷன் எப்போது ஆபத்து வந்தால் ஆண்டவரை தேடுவங்கிற ரீதியில் சபைக்கு நிர்விசாரமாக இருக்கிற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆலயத்தை அசட்ட பண்ணாதபடி தேவனை தேடுகிறவர்கள் எப்பவுமே ஆண்டவரோடு இணைந்திருந்தா அந்த மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? யோவானுடைய புத்தகம் 15வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியில போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்க மிகுந்த கனி கொடுக்கிறதுனால, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதனால பரலோகம் ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய புரியல. நம்ம நிறைய ஆசீர்வாதமாக இருந்தால், ஏன்னா போன வாரத்தில் அந்த லேமுவலுடைய ஜபத்தை குறித்து நாம் பேசணும். ஆண்டவரே நீர் எனக்கு நிறைய கொடுத்தா உங்களை மறந்துடுவேன், ஒருவேளை நீங்கள் எனக்கு கொடுக்காம போயிட்டா எங்காவது தரித்திரத்தினால போய் திருடி எங்காவது உங்கள் நாமத்தை தூஷித்திருவேன் அப்படின்னா, அப்போ கொடுத்தா தான் நீ நல்லவன், கொடுக்கலன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஜபமாக இருக்குது கவனித்து பாருங்கள். சில பேர் இதை பெரியது அதுக்கான விளக்கத்தை போன வாரத்தில் சொல்லி இருக்கிற, திருப்பி அதை குறித்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் அவருடைய குமாரனையே கொடுத்தார்.
நாம் ரட்சிக்கப்பட்டது எதற்குன்னு சொன்னால் கிறிஸ்துவால் வரக்கூடிய ஒரு தேவரகமான ஒரு வாழ்வு வாழ தேவனால் இந்த ஆசீர்வாதம் வந்ததுன்னு சொல்லும்படி. ஏன் கஷ்டம், ஏன் பாடு, நான் அயராது உழைத்தேன், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தேன்னு சொல்லாம இது கர்த்தர் கொடுத்தார். என் திராணிக்கு மேல நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லும்படி ஒரு தேவரக வாழ்வு வாழ தான் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க முயற்சியின்படி அல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தின்படி நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு மனுஷன் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான், ஆனா கர்த்தர் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பாரு. அதனால தான் வேதம் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கல, ஜீவனுள்ள தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது. ஆண்டவரை தேடுங்க. வேதம் சொல்லுது, அவரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. அவரோடு ஐக்கியமா இருங்க. எப்போவாது ஒரு சில வாரம் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு ஆண்டவரை தேடாமல் உங்கள் வாழ்க்கையில் வேத வாசிப்பு ஜெப குறைவெல்லாம் இருக்குமே, ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான நம்பிக்கையோடு இருக்க முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சம்பவங்களை நம்ம கவனிக்கலாம். ஏன் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இல்லை, ஏன் சில குடும்பங்களில் இன்னைக்கு ஆசீர்வாதம் பெரிய அளவில் இல்லாமல் இருக்குது. நல்லா ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை தேடுறோம், அப்படி இருந்த ஏங்க நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. எந்த இடத்துல நாம் விழுந்தோம், எங்கே நாம் இடறணும், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காலத்தை பார்த்தா, நாம் ஜெபிக்கிற விதங்களை பார்த்தா மிகுந்த ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டிய ஜனம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், ஏன் இந்த நிலைக்கான காரணம் என்ன, இதிலிருந்து எப்படி வெளியே வர போகிறோம், இதை குறித்து கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை கொஞ்சம் கவனிங்க. வேதத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேல் கோத்திரம், அதாவது 12 கோத்திரம் ஒன்றா இருந்தது 2ஆக பிரிஞ்சு போனது. எப்போ 2ஆக பிரிஞ்சது அப்படி சொன்னால் ரெகோபயாம் எரோபயாம்னு இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு போனதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்ல, அதுக்கு முன்னாடி வேற ஒரு சம்பவம் இருக்கிறத கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. வேதத்தில் திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவர் மனிதனை படைத்த நாளிலிருந்து கர்த்தர் ஜனங்களை எப்படி நடத்தினார்னு சொன்னால், ஜனங்களுக்கு ஏதாகிலும் சொல்லணும்னு நினச்சா தீர்க்கதரிசிகள் மூலமாக நடத்தினார். இஸ்ரவேலர்களுக்கு யார் கிடையாது, ராஜா கிடையாது. இஸ்ரவேலர்களுக்கு ராஜா கிடையாது, தேவனே அவர்களுக்கு ராஜாவாக இருந்து நடத்தினார். நீங்க ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, இந்த புஸ்தகங்கள் வரையிலும் பாருங்க, ஆபிரகாமுடைய காலம், ஈசாக்குடைய காலம், யாக்கோபுடைய காலம், அப்படியே நீங்க சிம்சோன் காலம் வரல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ராஜாக்கள் கிடையாது. இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்தணும்னு சொன்னா ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாவார், ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார், அந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுவார். நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது அந்த நாளில் அவர்களுக்கு உரைக்கப்படும். அந்த ஜனத்துக்கு தேவனே போதுமானவராய் இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது கவனிச்சு பாருங்க, மேக ஸ்தம்பமாய் இருந்தார், அக்னி ஸ்தம்பமாய் இருந்தார், அவர்களுக்கு விஷப்பூச்சிகள் அண்டாதபடி அவர் ஒரு பெரிய வேலியாய் இருந்து ஜனங்களை ரொம்ப ஆசீர்வாதமா வழிநடத்தி வந்தார். இப்படி வழிநடத்தப்பட்ட ஜனங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள, ஒரு தேவனுடைய கிருபைக்குள்ள இந்த ஜனங்க இருந்தாங்க. ஆனா அந்த ஜனங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அந்த ஜனங்களுக்குள்ள உலகத்தின் மனுஷரை போல வாழணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ஜனங்களுக்கு முதல்ல வர ஆரம்பிச்சது. இந்த இஸ்ரவேல் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்ததுனால இஸ்ரவேல் ஜனங்க 2ஆ பிரிஞ்சிட்டாங்க. ஒன்று யூதர்கள், யூதா வம்சம், யூதா கோத்திரம், ஒன்று யூதா வம்சம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஒரு பக்கம், யூதா ஒரு பக்கம் 2ஆ பிரிஞ்சு போனது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 12 கோத்திரமும் ஒன்றா இருந்தது. இந்த 12 கோத்திரம் ஒன்றா இருந்தப்போ கர்த்தர் அவர்களுக்கு தேவனாக இருந்தார், தேவன் அவர்களை வழி நடத்தினார். கவனித்துக் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பிரச்சனைகள், பிரிவினைகள் எப்போ வந்ததுன்னு கொஞ்சம் நீங்கள் அலசி பார்ப்பீர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்க என்ன செய்தாங்க அப்படி சொன்னால் நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது தேவன் அவர்களை நடத்துகிற விதத்தை பாருங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. அப்படியே கீரியாத்தீரிமில் மனுஷர் கர்த்தருடைய பெட்டி எடுத்து மேட்டில் இருக்கிற அபினதாபின் வீட்டில் கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரராகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத்தீரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னா அங்க ஒரு பெரிய யுத்தம் இருந்தது. கொஞ்சம் கவனிங்க,
இதுவரையிலும் எல்லாரும் எப்படி இருக்காங்க? இஸ்ரவேல் குடும்பத்தார். எல்லாரும் இஸ்ரவேல் குடும்பத்தாருன்னு சொன்னா 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரமும் ஒன்றா இருக்கு. அதில் யூதா கோத்திரம் மட்டும், யூதா கொஞ்சம் ரெண்டாக பிரியுது. அதில் தாவீதை சார்ந்தவர்கள், அந்த யூதான்னு சொன்னால் துதின்னு அர்த்தம், உங்களுக்கே தெரியும். அந்த துதியினுடைய ஒரு கூட்டம் ரெண்டாக பிரியுது. அந்த ரெண்டா ஏன் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே விழுந்தோம் அப்படின்னு கவனிச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். இங்கே 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துகளையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக்கி. இப்ப கவனிங்க, எத்தனையோ மக்கள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வர்றாங்க. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சாமுவேல் வர்ற வரையிலும், சாமுவேலுடைய காலம் வரும் வரையிலும் ராஜாக்கள் கிடையாது. ஆண்டவர் தான் இவங்களுக்கு அற்புதம் செய்தார். எத்தனையோ எதிரிகள் எழும்பி வந்தாங்க. கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமா கர்த்தர் பேசுவார், எதிரிகளை கர்த்தர் துரத்துவார். இப்படிப்பட்ட பலத்த அற்புதங்கள் நடந்தது. மேக ஸ்தம்பமாக இருந்தார், அக்னி ஸ்தம்பமாக இருந்தார், செங்கடலை பிளந்தார். பல அற்புதங்களை பைபிளில் நிறைய படிக்கிறோம். அப்போ நீங்க இந்த நியாயாதிபதிகள் வரையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய, சிம்சோன் கால வரையிலும் பாருங்க, நிறைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இருந்தது. ராஜாக்கள் கிடையாது. இங்க நடக்கிறது என்ன அப்படி சொன்னா, பெலிஸ்தர் இவங்களை ரொம்ப தொந்தரவு படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது. என்னன்னு சொன்னா, தேவனை அல்லாமல் வேற தேவனே கிடையாது. அப்போ இந்த ஜனங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? யெகோவா தேவனே தேவன் என்று சொல்லி அந்த தேவனை இவர்கள் எல்லாரும் ஒருமனமாய் ஆண்டவரை துதித்து வந்தாங்க. இந்த ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் எழும்பும் பொழுது அந்த சாமுவேல் சொல்றான், நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை நோக்கி நாம முறையிடுவோம், கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார் அப்படி சொல்றான். அதே போல பாத்தீங்கன்னா 7வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்திருந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அவங்க சொல்றாங்க, பெலிஸ்தர் ரொம்ப மோசமான ஜனங்களா இருக்காங்க, ஆகையினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகணும், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே போல இவங்க ஜெபிக்கிறாங்க. 10ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலும் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அந்த எதிரிகள் மத்தியில் இவர் ஒரு யுத்தத்தை நடப்பித்து இடி முழக்கத்தை உண்டு பண்ணி அந்த ஜனங்க இந்த ஜனத்தை தொடாதபடிக்கு கர்த்தரே அவர்களுக்கு வேலியாயிருந்தார். இதுவரையில் யார் தான் வேலியா இருந்தது? கர்த்தரே அவர்களுக்கு வேலையா இருந்தார். சில பேர் பாருங்க, ஆரம்ப காலத்தில் நல்ல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் விடாப்பிடியா ஜெபம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் நெருங்கின உடனே அந்த நிர்விசார பிசாசு கொண்டு வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது கூட எதையாவது ஒரு சாக்கு சொல்லுவாங்க. குடும்பத்தில் உற்றார உறவினரை, குழந்தைகளை, பெரியவங்களை அல்லது வயசானவங்களை, சொந்தக்காரங்களை, இப்படி எதையாவது இயற்கை மழை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, இதுபோல் பல சாக்கு போக்குகளை சொல்கிறத பார்க்குறோம். இங்கே கவனித்துக் கொள்ளுங்க. இதுவரையில் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவாக நிறுத்தி, இம்மட்டு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு எபெனேசர் என்று பேரிட்டான். தேவன் அவங்களை அற்புத விதமா நடத்தி கொண்டு வரார். ஆனா இந்த ஜனங்க பாருங்க, கர்த்தர் செய்கிற நன்மைகளை மறந்தாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? சாமுவேலுக்கு வயதான உடனே இவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, சாமுவேலை அற்பமா எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிளை படிக்கிறோம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1 வசனம். சாமுவேல் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார்னா, 1 தீர்க்கதரிசிகளை கொண்டு, இன்னொன்று நியாயாதிபதிகளை கொண்டு. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. 2 விதமான வழியில தான் இஸ்ரவேலரை கர்த்தர் வழி நடத்தினார். தேவனே இறங்கி வருவார், தேவனே அவர்களுக்கு தரிசனமாவார். ஆபிரகாமுக்கு தரிசனமானார், ஈசாக்குக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தார். அப்படியே நீங்க
படிப்படியா படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார், மோசேவுக்கு தரிசனமாகிறார், அந்த ஜனங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரார், கர்த்தர் அவங்களோடு பேசுறார், உடன்படிக்கை எழுதி கொடுக்கிறார். இப்படி கர்த்தர் நேரடியாக மக்களோடு இடைப்பட்டு இப்படிதான் வழி நடத்திட்டு வரார். ஒன்னு தீர்க்கதரிசிகள் மூலமாக, அல்லது இந்த ஜனங்களை ரெண்டு விதத்தில் அவர் வழி நடத்துறார். ஒன்னு நியாயாதிபதிகளை கொண்டும் தீர்க்கதரிசிகளை கொண்டும் கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இவர்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உபாகம புத்தகத்திலெல்லாம் நிறைய படிக்கிறோம், நிறைய யோசுவாவுடைய புத்தகத்திலெல்லாம் கூட நிறைய படிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இவங்க கூப்பிடும்போது இவர்கள் வாக்குக்கு தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்த பலத்த அற்புதங்கள் நடந்தது. ஆனால் இந்த 8வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனம் இடறல் ஆகுது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்களா முடிவு பண்ணிடுறாங்க ஜனங்களை நடத்துகிறது கர்த்தர் என்பதை மறந்து, சாமுவேலுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அந்த பிள்ளைகளை சாமுவேல் நியாயாதிபதியா வைத்தான். அந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் ஒழுங்கற்ற பிள்ளைகளாக இருந்தாங்க. நல்ல கவனிங்க. அதனாலதான் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம். உங்க பையன் சர்ச்சுக்கு வரல, உங்க பையன் ஆண்டவரை தேடலை அப்படின்னா முதல்ல வெக்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியது நீங்க தான். நல்லா ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு வராமல் உங்கள் பிள்ளை எங்கே இருக்கிறானோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் சபைக்கு வராமல் இருக்கிறான் பார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? ஒரு ஆவிக்குரிய தாய், நீங்கள் ஒரு நல்ல தாயாக இருந்தால் போதாது, ஆவிக்குரிய தாயாக இருக்கணும். ஐனிக்கேயாளுக்குள்ளே இருந்த விசுவாசம், லேவிசாலுக்குள்ளே இருந்த விசுவாசம் பைபிளில் போய் படித்து பாருங்கள். அம்மா பாட்டிக்கு இருக்குது, மகளுக்கு வருது, அப்படியே தீமோத்தேயு மகனுக்கு வருது. விசுவாசனா இப்படி இருக்கணும். உங்கள் அம்மா ஆவிக்குரிய தாயினா உன் பிள்ளை ஆவிக்குரிய மகனாக இருக்கணும். என் மகன் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க, என் மகன் ஊரை சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுடைய மன மாற்றத்துக்காக, ரட்சிப்புக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துல நடக்கிறது என்ன? சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் பிள்ளைகளை எப்படி வளர்த்துட்டா இருப்பாருங்க. நாம கூட நாம நல்ல விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்கிறத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவனுடைய மூத்த குமாரனுக்கு, அதாவது 1 சாமுவேலுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கலாம் பாருங்க. அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர்சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய குமாரர் அவன் வழியில நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினாங்க. லஞ்சம் வாங்குறதும் அநியாயம் பண்றதும் இப்படிப்பட்ட தப்பு செய்கிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைங்க இருந்தாங்க. உடனே இந்த ஜனங்க சாமுவேலு கிட்ட கொண்டு வந்து, சாமுவேலே நீர் வயசாயிடுச்சு, நீங்கள் நிர்ணயிச்ச பசங்க சரியில்லை, ஆகையினால நமக்கு வேற ஒரு நியாயாதிபதி எழுப்பணும், அல்லது நாம் ஜோமனும் நமக்குள்ளே யாரையாவது எழுப்பணும் அப்படிங்கிறது மறைஞ்சு இவங்க வேற விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால், அந்த 5வது வசனத்தில், இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர். இப்போ இந்த சாமுவேலு ஒரு அலட்சியமா, ஒரு தீர்க்கதரிசின்னு பார்க்காம ஒரு அலட்சியமா அந்த ஜனங்கள்லாம் எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று கூடிட்டு கேட்குறாங்க, இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆதலால் சகல ஜாதிகளுக்கும் இருக்கிறது போல உலகத்துல எப்படி மற்றவங்க இருக்கிறாங்களோ அது போல நாங்க வாழணும், மற்றவர்களை போல நாங்க வாழணும். இன்னைக்கு திருச்சபையில ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வரும் பொழுது மற்றவர்களை போல வாழணுங்கிற எண்ணம் எப்போ உள்ள வருதோ, அந்த கிறிஸ்தவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த பையனை பாருங்க எப்படி இருக்கிறான், அவனுக்கு தாடி இப்படி இருக்கு, தலையில பாருங்க ஒரு கொடை வச்சிருக்கிறான், மேலே பாருங்க இப்படி ஸ்பைக் வச்சிருக்கிறான். இப்போ இந்த என்ன செய்யறான்? கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளைய போல இருக்கு சொன்னா, அங்க பாருங்க அந்த ஊழியக்காரர் பாருங்க கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. அதனால நாங்களும் என்ன செய்வோம், ஒரு நாள் ஒரு பையனை பார்க்குற, கிட்டார் வாசிக்கிற பையன் அங்கங்க பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது. பாவம் வர்ற வழியில் எங்காவது பைக்கில் இருந்து விழுந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி நாய் ஏதாவது கடிச்சு வச்சிருச்சான், இல்லை அது ஃபேஷனுங்க அப்படிங்கிறான். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இன்னைக்கு கிழிந்து போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்டால் அவங்கள பாருங்கள், அந்த ஜனத்தை பாருங்கள், கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் இடரல் வருகிறது, இந்த ஜனங்க பாருங்க, ஆண்டவர் அழகா நடத்துறார், தீர்க்க தரிசனமா இந்த ஜனங்கிட்ட பேசுறார். இந்த ஜனங்களுக்கு 7வது அதிகாரத்தில் பார்த்தோம், எதிரிகளுக்கு விரோதமா ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். அப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்தும் இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர் வேண்டாம், எங்களுக்குள்ள ராஜாவை எழுப்புங்க. இதுவரையிலும் ராஜா இவர்களுக்கு கிடையாது. இந்த ஜனங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ராஜாவை எழுப்புங்க. ஏங்க மனுஷன் ராஜாவா வரணும், ஆண்டவரே ராஜாவா இருக்கிறாருன்னா இல்லை எங்களுக்கு வேண்டாம்,
மற்றவங்களை போல நாங்கள் என்ன செய்யணும்? அந்த ஜனத்தை பாருங்க, அந்த நாட்டுக்காரரை பாருங்களேன், அந்த மக்களை பாருங்க, அந்த சபைக்காரரை பாருங்களேன், அந்த ஊழியக்காரர் பாருங்க, அவர் எப்படி முடிய வச்சிருக்கிறார் பாருங்க, அவர் எப்படி உடைய உடுத்திருக்கிறார் பாருங்கன்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவரை விட்டு அவருடைய நடத்துதலை விட்டுட்டு, முன்னெல்லாம் பெற்றோர் எப்படி இருப்பாங்கன்னா, நீ ஏசப்பாவுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பயப்பட விதத்தில் நீ இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளை அப்படி வளர்த்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறாங்க, பெற்றோரே கொண்டு போய் பிள்ளைகளை கண்ணா பின்னான்னு தலையெல்லாம் ஒரு மாதிரி முடி வெட்டி கூட்டிகிட்டு வர. ஏங்க உங்கள் பையன் எப்படி இருக்கிறான்னா, அந்த ஊழியக்காரர் அப்படி தான் இருக்கிறாரு. அந்த ஊழியக்காரரை பார்த்தா, நீங்கள் ஆண்டவரை பார்த்து வந்தீங்களா, அந்த ஊழியக்காரரை பார்த்து வந்தீங்களா? அந்த மனுஷனை உங்களை பரலோகத்துக்கு விட போகிறான். வேதம் சொல்லுது, மனுஷருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யுங்கன்னு சொல்லி தானே வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் நல்லா அப்படியே கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதம் சொல்லுது கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாம் கொஞ்சம் கவனித்து நாம் எந்த இடத்துல நாம் இடறணும் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த இடத்துல 5வது வசனத்தில் ஜனங்க இடறல் ஆகுறாங்க. இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆனால் ராஜா யுத்தம் பண்ணுற மாதிரி வருமா? இங்கே ஒரு தலைவனை ஏற்படுத்தி அந்த தலைவனுக்கு பின்னாடி போகணும், அவனுக்கு பின்னாடி அடிமையாயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சாமுவேல் நிறைய புத்தி சொல்கிறான். ஒரு தலைவன் ஒருத்தனை ஏற்படுத்துனீங்கன்னா அவன் என்ன செய்வான், உங்ககிட்ட இருக்கிற நல்லது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களை வறுமையில் விட்டுருவான், வெறுமையில் விட்டுருவான். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாரையும் நேசிக்கிறவர், தம்மிடத்தில் வந்த எவரையும் வெறுமையாய் அனுப்பாதவர். கடவுள் வேற, மனுஷன் வேற. மனுஷன் உங்ககிட்ட நல்லதை எடுத்துக்குவான், பொல்லாதவங்களை விளக்கிடுவான். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. எல்லாரும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் கிருபையா இருப்பார். எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். இங்க பைபிளை படிக்கிற 5வது வசனத்தில், இதோ நீர் முதிர் வயது உள்ளவனா, நீர் உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளை நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ள இருக்கிறது போல எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றான். அடுத்த வசனம் கவனிங்க, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவங்க சொல்றது கேளு. ஆனா இந்த ஜனம் என்ன செய்கிறது? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதுபடிக்கு என்னைத்தான் தள்ளுகிறார்கள். நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஜனங்க எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துங்க, அந்த ராஜா எங்களை நியாயம் விசாரிக்கட்டும். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், சில பேர் கூட பாருங்க, இந்த அரசியல்வாதி நமக்கு நன்மை செய்வாரு, அல்லது இந்த அரசாங்கம் நமக்கு நன்மை செய்கிறோம், அவரை நாம போய் பார்க்கலாம், அவர்கிட்ட மனு கொடுக்கலாம். ஏங்க வாங்க நம்மெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஜெபமெல்லாம் இருக்கட்டுங்க, அவரை போய் பார்க்கலாங்க, அவர் பெரியவருங்க, அவர் நமக்கு ஒரு வழியை திறப்பாருங்க. இந்த அரசியல்வாதி, இந்த அரசு ஊழியர், இவர் நமக்கு நியாயம் செய்திடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்களை தேடுகிறதான சூழ்நிலை. இது வரலும் பாருங்க ஜனங்க. ஆண்டவர் சாமுவேல் சொல்றான், ரொம்ப வேதனைப்படுறான், நீங்க எதுக்கு மனுஷனை ராஜாவாக்குறீங்க, நமக்கு நம்முடைய ஆண்டவர் ராஜாவா இருந்தா போதாதா அப்படின்னா அந்த ஜனங்கள் இல்லை, மற்றவங்கள பாருங்க, அந்த நாட்டை பாருங்க, அடுத்த வீட்டை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் பேசுறது பாருங்க, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் வரை மட்டும் அவர்களை என்னை விட்டு வேறு தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படி செய்தது போல அவர்கள் உனக்கு. இவ்வளவு தூரம் இந்த ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து வானத்துல மன்னாவை கொடுத்து இந்த ஜனங்களை போஷித்து, இந்த ஜனங்களுக்கு ஏத்தியர் எகிப்தியர் இந்த ஜனங்க இருந்த இடத்திலெல்லாம் துரத்தி, கானானியர், ஏத்தியர், எமோரியரும், எபூசியரும், பெரிசியரும் இவங்கெல்லாம் இருந்த அந்த இடத்தையெல்லாம் துரத்தி இவர்களுக்கு கானானை கொடுத்து, நல்ல ஆகாரத்தை கொடுத்து, மேக ஸ்தம்பமா இருந்து, அக்னி ஸ்தம்பமா இருந்து, அடிமைப்பட்ட இடத்திலிருந்து இந்த நாள் வரலும் நடத்தி வந்த எல்லா நடத்துதலை இவர்கள் மறந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க இஸ்ரவேல் எகிப்திலிருந்து நடத்தி வந்த நாள் முதற்கொண்டு மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், வானத்திலிருந்து வந்த மன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம், இவங்க சும்மா இருப்பாங்க, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எதிரிகள் புறப்பட்டு இவங்களுக்கு எதிராக வந்தவங்க பல வழியா ஓடுறதை எல்லாத்தையும் பார்த்தும் கூட இந்த ஜனங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு மனுஷரை ராஜாவாக்கும்,
இன்றைக்கி ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம் கிறிஸ்தவத்தில் கூட இப்படி இருக்குங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறத விட்டுட்டு சில மனுஷருக்கு போய் சேவை செஞ்சுட்டு அவரை கடவுளை போல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில அரசியல்வாதிகளை இவர் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்று துணிகரமாக பேசுகிறதும், இன்னும் அரசியல்வாதிகளுக்கிட்ட போயிட்டு இவர் தான் நமக்கு பெரிய பாதுகாவலன்னு சொல்லிட்டும் சிலரும் பேசுகிறத கேட்குறோம், கவனிக்கிறோம். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பெரிய பாதுகாப்பு யார் தான்? ஆண்டவர் தான். இந்த இடத்துல இவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் பைபிளை திருப்பி 15வது வசனத்திலிருந்து படிங்க, வாசிங்க. உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாவம் வாங்கி தன் பிரதானிகளுக்கு தன் சேவை. நீங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தினா கர்த்தருக்கு கொடுக்காம உங்ககிட்ட வரியை போட்டு 10ல இவ்வளவுத்தை கொண்டு வான்னு சொல்லியும், அல்லது உங்க மேல எதாகிலும் திணிச்சு இதுல நல்லது எல்லாத்தையும் இவன் எடுத்து இவனுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுத்துட்டு உங்களை விட்டுருவான். அதனால மனுஷன் ராஜாவா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். நிறைய வரியை வாங்கி நிறைய நாட்டுக்கு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் செய்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு டீச்சரே 4 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஊர்லலாம் இந்த வால்பாறை போன்ற இந்த மாதிரி பகுதியில், மலைப்பகுதியிலலாம் போனீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரலும் எத்தனை வாத்தியார் இருப்பாங்க? ஒரே வாத்தியார் தான் இருப்பாங்க. ஏங்க இத்தனை கிளாஸுக்கு ஒரே வாத்தியாரை போட்டால் எப்படிங்க அப்படி சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, பட்ஜெட்டை நாங்கள் ஒதுக்க முடியலைன்னு சொல்லி. அரசியல்வாதி ஒதுக்குனாங்க பாருங்கள், அதில் கொஞ்சத்தை ஒதுக்குனாலே இந்த எல்லா பற்றாக்குறையும் சந்திக்கப்படும். ஆனால் கவனிங்க, நான் எந்த அரசியல்வாதியும் நியாயப்படுத்தோ குற்றப்படுத்தோ வர விரும்பலை. நான் வேத வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். வசனத்தில் சொல்லப்படும்போது உனக்கு ஒரு மனுஷ ராஜாவை வேண்டாம். இவன் என்ன செய்வான்? 16ஆம் வசனம் பாருங்க. உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். அவன் ராஜாவாயிட்டான். அந்த பதவியை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன செய்வான்? நல்லதையெல்லாம் தனக்காக தான் குடும்பத்துக்காக எடுத்துக்கிட்டு உங்களை வீதியில் விட்டுருவான். ஏன்னா அவன் மனுஷன் அப்படி இருப்பான். ஆனா கடவுள் அப்படி அல்ல. நீங்க கடவுளை ராஜாவா வைங்க, ஆண்டவர் உங்களுக்கு தேவனா இருக்கட்டும். ஒரு மனுஷன் உங்களுக்கு தேவனா வேண்டாம். நீ கடவுளை ஆண்டவரை பிடித்துக்கோ. எவ்வளவு சொல்லி பார்க்கிறோம் 17ஆம் வசனத்துல. உங்கள் ஆடுகளிலே 10ல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். இன்னைக்கு கவனிங்க, சில பேரை ராஜா வாக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் ராஜா வாயிட்டான்னா அவன் தலைக்கால தெரியாமல் அவன் ஆடும் பொழுது அன்னைக்கு நீ வந்து ஐயோ ஆண்டவரை இவன் இப்படி பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். கடவுளை ஆண்டவரை முதல் இடத்துல வைங்க. இன்றைக்கி ரொம்ப வேதனையான சம்பவங்கள் இது போல் நிறைய நடக்கிறது பாருங்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாக்கள். அரசியல்வாதிகளை கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் அப்படியே கும்பிடு போடுறதும், அம்மா நீங்கள் தாம்மா, அதாவது என்ன சொல்லுவாங்க, மக்களை பார்த்து என் உயிரினும் மேலானவர்களே நிறைய பேசுவாங்க. என்னது வாக்காளர் பெருமக்களே, அவங்க கிட்ட அந்த ஓட்டு கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பேசுவாங்க. சில பேர் காலில் விழுந்தெல்லாம் ஓட்டு கேட்பாங்க. ஜெயிச்சு வந்த உடனே அவங்க காலில் நாம் போய் விழுந்துட்டு கிடக்கணும். ஐயா எங்கள் ஏரியாவுக்கு இப்படி ஏதாவது செய்யுங்க. அப்போ சொல்லுவான், போ அதெல்லாம் மனு கொடுத்துட்டு பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லி அவன் அந்த 5 வருஷம் அவனுடைய பிடியில் இருந்து. இதான் ராஜா. நான் யாரோ ஒருத்தர் சொல்லலை. இன்னைக்கு அரசியல் தலைவர்களை எடுத்து பார்த்துக்கணும்னு சொல்லி இவர் நமக்கு நன்மை செய்வார்னு சொல்லி நாம் அவர் ஏற்படுத்தி வச்சா அவர் ஊராக சுற்றிட்டு ஜாலியாக இருப்பார். அவருக்கு உயர்ந்த, அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான காரு, ஆடம்பரமான உடைகள், ஆடம்பரமான உணவு, ஏகப்பட்ட செக்யூரிட்டி, அவங்களுக்கு பயங்கர பந்தோபஸ்து. ஆனால் மக்களை பார்க்கறதுக்கும் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கும் நேரம் இருக்காது. இவங்க என்ன செய்வாங்க? நன்மையா அவனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு செய்வான ஒழிய ஏழைகளை விட்டுருவான். ராஜாவானா உங்களுக்கு மனுஷ ராஜாவானா இதுதான் நடக்கணும். ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி இருக்கிறார். சாமுவேல் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான், உங்கள் ஆடுகளிலே 10ல் ஒன்றை எடுத்துக்கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களா மாறிடுவீங்க. நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளில நீங்க முறையிட்டா, இப்படி எங்களுக்கு தீமை செய்யறானே அப்படின்னு முறையிட்டா அன்னைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிக்க மாட்டார். அதனால தயவு செய்து மனுஷனை நீங்க ராஜா வாக்காதீங்க அப்படின்னு சொல்றார். ஆனா ஜனங்க என்ன செய்யறாங்க? 19வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 19வது வசனம்.
ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படி அல்ல. நீ அதாவது வந்து அவன் எவ்வளவோ சொல்றான், வேண்டாப்பா மனுஷன் உங்களுக்கு ராஜாவை வேண்டாம். ஆனா இவங்க சொல்றாங்க அவன் சொல்றது எதையுமே கேட்க தயாரா இல்லை. இந்த ஜனங்க ரொம்ப முரட்டாட்டமா இருந்துகிட்டு அவங்க சொல்றாங்க அவன் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும் சகல ஜாதிகளை போல. இப்போ இரண்டாவது முறை சொல்றான், அந்த மனுஷர்களை போல, புறஜாதியை போல, ஏத்தியரை போல, எமோரியரை போல, பெர்சியரை போல, இந்த இடத்துல இருக்கிற கிர்காசியரை போல, மற்ற ஜனங்களை போல எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ராஜா வேணும். இந்த ஜனங்க மனசுல மனுஷன் தான் ராஜாவாகணும்னு சொல்லி இவங்க ஓயாம கேட்குறாங்க. சகல ஜாதிகளை போல, அவங்கள போல. நாம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிய போகிறது காரணம் என்ன? ஒரு மனைவி தான் குடும்பத்தில் தான் கணவருடைய வருமானத்தை பார்த்து வாழாமல் அடுத்தவங்களை பாருங்கள். ஒரு சிலர் அடுத்த வீட்டில் கார் வாங்கிட்டாங்களா, அவனுக்கு முன்னாடி நாம் வாங்கியே ஆகணும், அவன் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தியே ஆகணும் அப்படி சொல்லி சில நேரங்களை நம்முடைய மனசில் பாருங்கள் மற்றவர்களைப் போல, அவர்களைப் போல, இவர்களை. உங்களுக்கு தேவையான ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது கேட்கிற எவர்களுக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆனால் இங்கே ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும்? அடுத்த ஜனங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் தப்பு பண்ணுவாங்க, கேட்டால் அடுத்த ஜனங்களை சாக்கு சொல்லும். அவர் பாருங்கள் ட்ரெஸ் எப்படி போட்டுருக்காரு, அவர் தாடியை பாருங்கள், அவர் தலையை பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விதமாக கிறிஸ்தவத்துக்குள்ளவே ஜனங்களுக்குள்ள அநேகர் இடரலான காரியங்களை செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க? அவங்கள போல நாமளும் இருக்கணும்னு சொல்லி தவறான சில முயற்சியை ஜனங்க செய்கிறத பார்க்குறோம். சிலர் பாருங்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது தேவன் இந்த ஜனங்க மறந்தாங்க, தேவனுக்கு விரோதமாக தூஷணம் பண்ண ஆரம்பித்தாங்க, தேவனை தள்ளிட்டு மற்றவர்களைப் போல வாழ நினைக்கிறாங்க. மற்றவர்களைப் போல வாழ நினைக்க முடியாது. 20வது வசனம், சகல ஜனங்களை சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம். சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம். எங்களுக்கு ஆண்டவர் தேவனா இருக்க வேண்டாம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை அந்த ராஜா நடத்தட்டும். இப்போ இவங்களுடைய பேச்சு ஒரு ராஜா வரணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தருடையத்தில் தெரியப்படுத்தினான். ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு தான் என்ன செய்யட்டும்? இந்த ஜனங்க இப்படி கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மட்டும் நிராகரிக்கலப்பா, உன்னை அல்ல இந்த ஜனங்களை அதிசயமாக நடத்தி வந்த என்ன தான் இவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாமுவேலை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். இதுவரையில் தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்போ இவர் யாருன்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனாக்கி இவர் யாரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு எல்லா ஜனமும் கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதன் பிறகு சவுல் என்கிற ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் சவுலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இந்த சவுலை என்ன செய்கிறான்? சவுலும் இந்த சாமுவேல் சொன்னபடி தான் அவனும் வாழுகிறான். கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்களா? நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? நல்ல குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற குடும்பமாக இருக்கும். நம்ம யாருடைய ஆலோசனை கேட்குறோம்? மனுஷனுடைய ஆலோசனை கேட்குறோமா? நமக்கு மனுஷன் ராஜாவாக இருக்கிறானா, முன்மாதிரியாக இருக்கிறானா, அல்லது தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரா? கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த ராஜாவை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நல்ல ராஜாவாக இருந்தால் அந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். ஒருவேளை அவன் ராஜா நல்லவனா இல்லாமல் போயிட்டான்னா அந்த ஜனங்களுக்கு என்ன நடக்கும்? தீமை நடக்கும். ராஜாவை பொறுத்து தான் மக்களுடைய நிலை. அந்த நிலைக்கு போயிடுச்சு. இந்த நிலைக்கு போன உடனே நீங்கள் இப்போ திருப்பி கொள்ளலாம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்துக்கு வந்துருங்க. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளும். இந்த இடத்துல நடக்கிறது என்ன அப்படி சொன்னால், யோராம் அப்படின்னு ஒருத்தன் அந்த தேசத்தில் இருக்கிறான். அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், ராஜாக்கள் இப்போ வந்து ராஜாக்கள் அரசால ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ராஜாக்கள் வராங்க. அப்படி ராஜாக்கள் வரும் பொழுது இங்கே நடக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த நாளில் ஒரு ராஜா இருந்தான். ராஜாக்களிலேயே மோசமான ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் ஆகாப், அவனுடைய மனைவி பேர் எசபேல். இவங்க தான் இருந்ததுலேயே ராஜாவிலே ஒரு மோசமான ராஜா. இவன் என்ன செய்தான்? தான் மனைவியாகி எசபேலுக்கு தன்னை விற்று போட்டவன். அந்த எசபேலும் ஒரு மோசமான, அவளை குறித்து நிறைய தெரியும். கண்ணுக்கெல்லாம் மையடித்து ஒய்யாரமாக வந்து அவள் பண்ணுற சேட்டைகளெல்லாம் அளவே இல்லை. இன்றைக்கி சில பிள்ளைங்க அதே போல் தான் கண்ணுக்கு மையடிச்சுக்கிட்டு ஐப்ரோலாம் எடுத்துகிட்டு வரான். ஏமா நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஏமா இப்படி இருக்கணும்? அவங்கள பாருங்கள், அந்த பாஸ்ட் ஆண்டி பாருங்கள், அந்த டிவியில் வர்றோம், அவங்கள பார்க்குறதுக்கெல்லாம் நீங்கள் அழைக்கப்படலை.
உங்களுக்கு யார் முன்மாதிரி? ஆண்டவரை பின்பற்றுங்க. அடுத்த அந்த சிஸ்டர் பாருங்க, அந்த பாசமா பார்க்கறதுக்கு நீங்க இங்க வரல, ஆண்டவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. அதனால் எசபேல் மாதிரி எல்லாம் மைய அடிச்சுக்கிட்டு எசபேல் மாதிரி எல்லாம் சுற்றிக்கிட்டு இல்லாமல் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா. சில பேருக்கு பாருங்கள், உலகத்தில் நான் கூட இடையில கூட லிப்ஸ்டிக் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஒன்று பார்த்து, அதில் பாருங்கள் அவ்வளவு கெமிக்கல். அவங்க சொல்கிறாங்க கேசரியில் இது பஞ்சு மிட்டாய் விற்றவங்களெல்லாம் இந்த பஞ்சு மிட்டாய் விற்கக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. ஏன்னா அந்த கலர் பொடி கேன்சரை உண்டாகும். பஞ்சு மிட்டாயில் கலக்கிற பொடி மட்டும் இல்லைங்க, நீங்கள் போடுற லிப்ஸ்டிக் கூட என்ன தான் வரும்? கேன்சர் தான் வரும். ஒரு நல்ல பெற்றோர் என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளங்க. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்து கொண்டு வாங்க. இந்த ஜனங்க வீழ்ச்சிக்கு காரணம் அடுத்தவங்களை போல, அடுத்த மக்களை போல நாங்களும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இங்கே கவனிங்க, அன்றைக்கி ஒரு மனுஷன் இருந்தான், ஆகாப்புங்கிற ஒரு மனுஷன். அவன் ஒரு மோசமான ராஜா. அவங்களுடைய வழியில் அவங்க மகன் வரான். அந்த மகன் தான் என்ன செய்கிறான், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறான். இவன் வரும்போது இவனுக்கு முன்னாடி தேசம் ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு. ஒன்று யூதர்கள், அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த ரெண்டாக பிரிஞ்சதுக்கு காரணத்தை தான் அன்றைக்கி கொஞ்சம் கவனிச்சுட்டு வரும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டாக பிரிஞ்ச உடனே ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பட்டதுனால இவங்களுக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்பி வரான், மோவாபின் ராஜா. இந்த மோவாபின் ராஜா இந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வரான். அப்படி எழும்பி வரும் பொழுது நடக்கிற சம்பவத்தை கொஞ்சம் வேதத்திலிருந்து கொஞ்சம் திருப்பி கொள்ளலாம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 3வது அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ளும். முதல் வசனத்தை பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம். இந்த ஆகாப்புடைய மகன் தான் இந்த யோராம். இந்த யோராம் இஸ்ரவேலை அரசாண்டுட்டு இருக்கிறான். இந்த யோராம் ஒரு மோசமான தகப்பனுக்கு பிள்ளையா இருந்ததுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து இவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த மோவாபின் ராஜா யுத்தம் பண்ணி இந்த மோவாபின் ராஜா இவங்களை அழிக்கலாம்னு சொல்லி புறப்பட்டு வரான். இப்படி புறப்பட்டு வந்த உடனே ஒரு மோசமானவங்களுக்கு பிறந்த மகன் தான். ஆனா இவன் என்ன செய்தான், இவனுக்குள்ளும் சில நல்ல காரியங்கள் இருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்க. இவன் என்ன செய்யறான், ஆபத்து வந்த உடனே ஒரு கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்கு வரான். இவன் என்ன செய்யறான், யுத்தம் வந்த உடனே இவன் மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்றான், நாம் இப்படியே இருக்கக்கூடாது, நம்முடைய கோத்திரம் யூதா கோத்திரத்தோட அந்த இஸ்ரவேல் ஜனம் 12ஆ இருந்தது, இப்ப 2ஆ பிரிஞ்சு கிடக்குது, நாம பிரிஞ்சு கிடக்காம இவனுக்கு பிறகுதான் என்ன செய்ய, நாம் போய் சேர்ந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு யூதாவின் ராஜாவாகி யோசேபாத்தை பார்த்து கேட்கிறான். யோசேபாத்தே, யூதாவின் ராஜாவாகி யோசேபாத்தே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் போய் கேட்கிறான், எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி இந்த மோவாபுடைய ராஜா ஒரு படையை திரட்டிட்டு வரான். நீ எங்களோடு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாமெல்லாம் யெகோவா தேவனுக்கு பிள்ளைகள் அல்லவா, நாம் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு போய் கேட்குறான். அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சுக்கன்னு சொன்னா 4ஆம் வசனத்தில் பார்க்கலாம். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகளை பெருத்தவனாய் இருந்தும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும். இந்த மோவாபுடைய ராஜா யார் தெரியுமா, வரி கொடுக்கிறவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரி கொடுக்கிறவன், டாக்ஸ் கட்டுறவன். இவன் டாக்ஸ் கட்டிட்டு இந்த ஜனங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவன் இப்போ சொல்றான், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஜனத்தையை அழிச்சணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கீழே இருந்தவன் இவங்களுக்கு மேலே வரணும்னு சொல்லிட்டு ஒரு யுத்தத்தை ரெடி பண்ணிட்டு வரான். இந்த யோராமுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் வருது. அப்போ என்ன செய்யறான், இந்த மோவாபின் ராஜா 7ஆம் வசனத்தில் போய் படிங்க. மோவாப்பு தான் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எழும்பி வரான். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ணு, என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் என்றான். ஏன்னா யூதா யாரு, துதிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். ஒருத்தர் உங்ககிட்ட வாங்க எங்க வீட்டில் ஒரு கஷ்டம், நாம சேர்ந்து ஜெபிக்கலாமான்னு சொன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்வாங்க, உங்க கஷ்டத்துக்கு நீங்க ப்ரேயர் பண்ணிக்கங்க, எங்க கஷ்டத்துக்கு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, வாங்க எங்க வீடு உங்க வீடு மாதிரி, வாங்க நாம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், உங்க குடும்பத்துக்காக நான் என்ன செய்யறேன், நான் ஜெபிக்கிறேன், உங்க பிள்ளைங்க என் பிள்ளைகளை போல அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நாம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், தேவன் நமக்கு அற்புதத்தை
செய்வார் என்ற ஒரு உணர்வு இந்த யூதா வம்சத்தாருக்கு, யூதாவுடைய ராஜாவுக்கு நல்ல மனசு இருந்தது. ஏன்னா யூதாவுடைய ராஜாவாகிய இந்த யோசபாத் இவன் கர்த்தருக்கு பிரியமா கடந்து வரான். ஆனா அந்த யோராம் அவன் தகப்பன் மோசமான தகப்பன், மோசமான தாய், அவங்க வழியில வந்தவங்க. ஆனாலும் அவனுக்குள்ள சில தீமையான குணங்கள் இருந்தது. ஆனாலும் இவனுக்குள்ள இப்படிப்பட்ட தீமை உள்ளவனுக்கு கூட ஒரு நல்ல புத்தி வருது. நாம இப்படி இருக்கக்கூடாது, நாம ஒன்று சேர்ந்து கொள்ளணும். ஒரு நல்ல விசுவாசிக்கு ஒரு நல்ல உணர்வு இருக்கணும். மாமியாரை வெறுத்து தள்ளக்கூடாது, மாமியாரை சேர்த்து கொள்ளணும். ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு 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 வீட்டுக்கு கடந்து வந்த ஒரு விசுவாசிக்கு, ஒரு நல்ல மருமகளுக்கு இந்த குடும்பத்தை உடைக்க கூடாது, இந்த குடும்பத்தை சேர்த்து கொள்ளணும். மச்சினனை சேர்த்து கொள்ளணும், குடும்பத்தை சேர்த்து கொள்ளணும், நம்முடைய உறவுகளை சேர்த்து கொள்ளணும். ஒரு நல்ல விசுவாசிக்கு கல்யாணம் ஆன உடனே மனைவி சொல்ல மந்திரன் பொண்டாட்டி பின்னாடி ஓடிடாம சகோதரர்களை கவனிக்கணும், சகோதரிகளை கவனிக்கணும். இந்த குடும்பம் நம்முடைய குடும்பம், நாம் அப்படி சேர்ந்து கொள்ளணுன்ற ஒரு உணர்வு வரணும். ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள வேற உடன் பிறந்தவங்களே ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க பாருங்க, அவங்கள அப்படி பார்க்காம இந்த வீடு உன் வீடு, இந்த வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் உன்னுடைய பொருள். சில குடும்பங்கள் இப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுவாங்க. தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் இப்படியெல்லாம் பேசிட்டு அதை சொல்லுவாங்க, தம்பி தம்பி தான், அண்ணன் இப்படியெல்லாம் பேசிட்டு, அண்ணனே இருந்தாலும் கொடுத்த காசு எனக்கு ஏன்னா வேதம் சொல்லுது இக்கட்டில் உதவவே சகோதரன் பிறந்தார். கூட பிறந்தவனுக்கு கடன் கொடுத்துட்டு அதை வசூலிக்கிறதுக்காக ஆட்களை ஏவி விட்டு இந்த மாதிரி சண்டை போடுறதையும் நாம் பைபிளில் உலகத்தில் படிக்கிறோம். ஆனால் ஒரு வேதத்தின்படி வாழ்ந்தால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால், ஒரு நல்ல மனுஷன், இவன் மோசமான வழியில் வந்தவனாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், நாமெல்லாம் யெகோவா தேவனுக்கு பிள்ளைகள் சொல்லிட்டு எனக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக அந்த ஜனங்க மோவாபின் ராஜா யுத்தத்துக்கு வரான், நீ எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் வரேன், நான் தான் நீ, என்னுடைய குதிரை உம்முடைய குதிரை. அதனால நாம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், நாம தேவனுடைய பிள்ளைகள் எதிராக வருகிற அவனை நாம முறியடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, எந்த வழியாய் போகலாம், யுத்தத்துக்கு போறதுக்கு அவன் எந்த வழியா வரான், நாம எந்த வழியா போகலாம் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒன்று கூடின உடனே அதுக்கு ஒருத்தன் வழி சொல்றான் பாருங்க. 8ஆம் வசனம், எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியாய் போகலாம். ஐடியா பாருங்க, ஒருத்தன் கொடுக்குற ஐடியா எப்படிப்பட்டது. ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று கூடுந்தாங்க, ஆனாலும் அந்த பழைய உணர்வு வரல பாருங்க. ஆண்டவரே நாங்கள் எங்கே போகணும், இவங்க செய்கிற நிறைய தப்பு, நாம் செய்கிற நிறைய தப்பு, எல்லாரோட ஐக்கியமாக இருக்குன்னு ஒன்று தான். அந்த ஐக்கியமான உடனே ஆண்டவரை மறந்துடக்கூடாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகளெல்லாம் வரணும், நீங்கள் உங்கள் வீட்டு எல்லாரோட ஐக்கியமாக இருக்கணும், நல்லது. அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க, அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், மட்டனை எடுத்து சகோதர உறவை இங்கே கொண்டாடிட்டு இருப்போம். அப்படி இல்லை, நீங்கள் ஐக்கியமாகணும், ஆண்டவரை மறக்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்தாங்கன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நாம் எங்கே போகலாம், சர்ச்சுக்கு போகலாம். முதல்ல ஆண்டவரை தேடும். சொந்தக்காரர் எல்லாம் சொந்த பந்த எல்லாமே ஒன்று சேர்ந்து நாம தேவனிடத்தில் திரும்புவோம். தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். நீங்க ஒன்று கூடும் பொழுதெல்லாம் கர்த்தரை கொடுத்து, உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அன்னைக்கு ராத்திரி நல்லா விருந்தெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொரட்டை அடித்து தூங்காம சொந்தக்காரங்களாம் ஒன்று கூடணும். அன்னைக்கு சந்தோஷமாக உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் வைங்க. ஒரு யாரையும் நீங்களே கூடி ஜெபம் பண்ணுங்க, நீங்களே பைபிள் வாசிங்க. அந்த மாதிரி செய்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய நன்மை செய்வார். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம், குடும்பமும் சேர்றதில்ல, ஆண்டவரையும் தேடுறதில்ல. நீங்கள் சேரும் பொழுதுல உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இது போல குடும்பங்களாக ஒன்று நீங்கள் ஊருக்கு போனால் அந்த வீட்டில் பாருங்கள், அவங்கள என்னங்க நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க பிடிக்கலாமா, வாங்க ஜெபம் பண்ணலான்னு அவங்கள கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு அனலை உண்டாக்கிட்டு வாங்க. அதனால் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, அவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்க ராஜா எல்லாம் 2 ராஜாவும், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிற யோராமும் 2 பேரை ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல 3 பேரா சேர்ந்துட்டாங்க. 3 பேரா, ஒருத்தனும் உள்ள வந்துருவான். 3 பேரா வந்துருவாங்க. வந்த உடனே யுத்தத்துக்கு போறதுக்கு இவங்கெல்லாம் மோவாப்புக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறதுக்கு எந்த வழியாக போகலான்னு சொல்லிட்டு ஒன்று கூடன உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷங்கிட்ட கேட்கலான்றதை மறந்துட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு எல்லா மனிதர்களும் தேவனுடைய தாசர்கள் தீர்க்கதரிசிகளை சார்ந்து இருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு தீர்க்கதரிசி எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான்.
ஆனா அந்த தீர்க்கதரிசியை மறந்துட்டாங்க. ராஜா இந்த ஜனத்தை ஆள ஆரம்பித்த உடனே ராஜாக்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஜனங்க தீர்க்கதரிசிகளை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிற சம்பவம் அப்படியே நீங்க படிச்சுட்டு வாங்க. 9வது வசனத்தை பாருங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த பொழுது அவர்களை பின் செல்கிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாம போயிற்று. இந்த ஜனத்துக்கு தண்ணி இல்லாம போனதுக்கு காரணம் யாரு? ஆலோசனை கொடுத்தான் பாரு ஒருத்தன், வனாந்தர வழியா போகலான்னு. அப்படி வனாந்தர வழியா அவன் பேச்சு கேட்டு போனதுனால அந்த இடத்துல தண்ணி இல்லாம போனது. கவனித்துக் கொள்ளுங்க. 7 நாள் சுத்துறாங்க, இவங்களுக்கும் தண்ணி இல்லை, அவங்களுக்கும் தண்ணி இல்லை. இன்னைக்கு நாம யாருடைய பேச்சை கேட்டுட்டு நாம போகிறோம்? அவன் சொன்னான்னு சொல்லி அவனை பார்ட்னர் ஆக்கணும். பிரதர், ஆண்டவர் சொன்னாரா அவன் சொன்னானா? உலகத்தாங்கூட சில கதைகளை சொல்லுவான். எலி வலையானாலும் தனி வலை இருக்கணும்னு சொல்லி. யாரை நம்பி இறங்காதீங்க, உங்களை நம்பி இறங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை முதலாவது நம்புங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நீங்கள் ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, பிரதர் இந்த தொழிலை செஞ்சவன் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அப்படி சொன்னால் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போனாலும் எனக்குள் இருக்கிறவர் ஒன்றும் இல்லாததையும் அவர் உருவாக்குகிறவர், வனாந்திரத்தை ஏதோனை மாற்றுகிறவர். இதை செய்து அவன் கெட்டு போகலாம், ஆனால் நான் கெட்டு போவதில்லை. ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. இங்க கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஜனங்க என்ன செய்தாங்க? யுத்தத்துக்கு போறாங்க. 7 நாள் ஆச்சு. எதிரி கிட்ட சண்டை போடலான்னு போனா இந்த ஜனமே சோர்ந்து விழுந்துற அளவுக்கு இந்த குதிரைகளுக்கு இவங்களுக்கு 7 நாளா என்ன கிடையாது? தண்ணி கிடையாது. தண்ணி இல்லாம போயிடுச்சு. அப்படியே படிச்சு பாருங்க. 10ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 இஸ்ரவேலின் ராஜா யாரு? யோராம் யாரு? ஆகாபுடைய பையன். உடனே கர்த்தரை தூசிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. இவன் மனுஷனுடைய வார்த்தை கேட்டு வந்துட்டு மனுஷனுக்கே நாம செவி கொடுத்தோம் சொல்லிட்டு நாம என்ன தப்பு செய்தோம், நம்முடைய தப்பை திருத்திக்கலான்னு மனசு இல்லாம உடனே ஆண்டவரை தூசிக்க ஆரம்பி. என்ன இது? நான் இஸ்ரவேலின் ராஜா யூதாவுடைய ராஜா கிட்ட ஒன்னு சேர்ந்துட்டேன். நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து யுத்தத்துக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப நாங்க ஒன்னு சேர்ந்து கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்யல அப்படி சொல்லிட்டு உடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். கர்த்தர் பாத்தியா, நம்ம 3 ராஜாக்களை கொண்டு வந்து இந்த பாலைவனத்தில் விட்டுட்டாரு. நம்முடைய எதிரியாகிய அந்த மோவாபின் ராஜா கிட்ட ஒப்பு கொடு. இன்னும் கொடுக்கலைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில எந்த தீமையும் வந்து மேற்கொண்டு அது ஒன்றும் உங்களை செய்திடாது. ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே விழுந்தோன்னு கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுது நம்ம என்ன செய்யணுங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வேதத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலின் ராஜா இந்த யோராம் உடனே தூசிக்க ஆரம்பிச்சிடுறான். கர்த்தர் ஏன் நம்மளை இப்படி செஞ்சிட்டாரு? யுத்தம் அந்த இடத்துல கவனித்து பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது யூதாவின் ராஜா யோசேபாத்து ஒரு ஆலோசனை சொல்றான். அப்பொழுது ஏன்னா தேவ மனுஷன் தான். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ மனுஷர்களோடு ஐக்கியம் வைங்க. உலக மனுஷர் உலக பிரகாரமான ஐடியா கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அங்க தூக்கலாமா, இங்க தூக்கலாமா, அதை செய்யலாம். உலக மனுஷன் உலக பிரகாரமான ஐடியா கொடுப்பான். ஆனா தேவ பிள்ளைங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி கொடுப்பாரோ 1000 மடங்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிற நாம் 1000 மடங்கு பெருகும். இன்னும் சொல்லணும்னு சொன்னா நல்லா நம்முடைய மனசை விசாலமாக்கணும்னா கோடியா பெருகும். தேவன் நல்லவர், உயர்த்த அவர் நல்லவராய் இருக்கிறார். ஒருத்த ஏமாத்தின 1000 பேர் நமக்கு நன்மை செய்யும்படி கர்த்தர் நமக்கு அனுகூலமான வழிகளை கர்த்தர் திறப்பார். ஏன்? பரலோகமே நமக்கு திறக்கப்படும். வசனம் சொல்லுது, வானத்தின் மதகையை கர்த்தர் திறக்க நல்லவராயிருக்கிறார். நாம் ஆண்டவரை உண்மையா உறுதியை பிடித்து கொண்டால் அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். செங்கடலுக்குள்ள ஒரு வழியை வைத்திருந்தார், கடலுக்குள்ள வழியை வைத்தவர் இந்த உலகத்திலும் ஒரு வழியை வைத்திருக்கிறார். நம்முடைய துக்கம் எல்லாம் மாறி போகும். இங்க பாருங்க, ஒரு தேவ மனுஷன் யூதாவின் ராஜா அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது யோசேபாத்
நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்கன்னு. ஆனா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவாகி யோராமுக்கு தெரியாம இருக்கிறது. ஆனா அந்த யூதாவின் ராஜா இந்த யோசேபாத் கேட்கிறான், இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த இடத்துல யாராவது தேவ மனுஷர் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள ஒருத்தன் சொல்றான், இங்க எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அப்படி சொன்ன உடனே இப்ப சொல்றாங்க, வாங்க நாம தேவ மனுஷங்கிட்ட போகலாம். நாம ராஜாக்கள் ஆனாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா தேவ மனுஷங்கிட்ட போகணும். நீங்க பெரிய டேலண்ட் உள்ளவங்களா இருந்தாலும் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஒரு தேவ மனுஷன் எலிசாவை ஒரு அற்பமா கருதாம ஒரு தேவ மனுஷனே நான் ராஜா அப்படின்னு இல்லாம நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம் நாங்க இப்படி நாங்க அப்படின்னு இல்லாம தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வர்ற மனப்பக்குவம் இருக்கட்டும். உடம்பு சரியில்லையா, அன்னைக்கு தான் யாரையாவது பிடிச்சி தூக்கிட்டு போய் என்னை சர்ச்சில் போட்டுருங்க அப்படின்னு தூக்கிட்டு வர சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முதல்ல யாரை தான் தேடணும்? முதலாவது தேவனை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அவங்க சொல்றாங்க 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யோசேபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசேபாத்தும் ஏதேமின் ராஜாவும் அவனிடத்திற்கு போனாங்க. இந்த யோராமும் யோசேபாத்தும் அவன் இந்த எலிசாவிடத்துல போறாங்க. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன ஏன் அப்படி சொல்றான்? இவன் தான் ஆகாப்புடைய பையனாச்சே, இவன் இஷ்டம் போல செய்வானே, கஷ்டம் வந்தா கடவுளை தூசிக்கு இவன் என்னவோ கரெக்டா வந்த மாதிரி. ஏன் நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சில பேர் பாருங்க, ஆண்டவர் ஏன் இப்படி நமக்கு இப்படி பண்ணாரு, நீ என்ன பண்ணுங்கிறத நிதானிக்கிறது கிடையாது, நாம எங்க விழுந்துங்கிறத நிதானிக்கிறது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜெபம் இருக்கு, நாம எப்படி ஆண்டவரை தேடுறோம். டெய்லி பைபிளை படிக்கிறோமா? தினமும் இரவும் பகல நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும். பைபிளை படிச்சியா? வேதம் என்ன சொல்லுது? இரவும் பகல கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது தான் வாய்க்கும். நீ செய்யறது வாய்க்குமானா நீ அவன் செய்தது போல செய்தா உனக்கு வாய்க்கும். பைபிளை படிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை. ஆனா ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு கூரையை பிரிச்சுட்டு ஆண்டவர் கொடுத்துடணும். எப்படி வந்துடும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த மனுஷனை பார்த்து சொல்றார், இந்த யோராம் இஸ்ரவேலின் ராஜா ஆகாப்பு இந்த யெசபேலுடைய மகனை பார்த்து சொல்றார், நீ உனக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பியே, இப்போ என்ன புதுசா யூதாவின் ராஜா கிட்ட எப்படியோ புத்தி வந்திருக்கு, பரவாயில்ல இப்போவாது புத்தி வந்திருக்கு நினச்சிக்கிட்டு அவனை பார்த்து கேட்குறார், திரும்ப அவனுக்கு புத்தி வரணும். சபையில் ஏன் சில சபைகளில் வந்து உங்களுக்கு கண்டிஷன் பண்ணி புத்தி சொல்கிறாங்கன்னா புத்தி வரணுங்கிறதுக்காக, உங்களை குத்தி காட்டுறதுக்கு கிடையாது. சபையில் இந்த வார புருஷங்க என்ன இப்படி திட்டான், சபைக்கு வரும்போது என்னென்னு வரீங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு வரீங்க. அப்படி ஏதாவது பேசும்போது உங்களுக்கு குத்துற மாதிரி இருந்தால் நீங்கள் திருத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் தானே என்கிட்ட பேசுங்கன்னு வந்தீங்க, என்கிட்ட பேசுங்கன்னு வந்துட்டு என்ன பேசுன்னு பேசிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு கூட்டத்தை கூட்டி, ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்க. இந்த யோராம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யெசபேலுடைய மகனை பார்த்து எலிசா கேட்குறான், உனக்கு எங்களுக்கு என்ன, நீ தான் உங்களுக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்வே. ஏன்னா சில விக்கிரக தோப்புகளெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான். அதனால எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உனக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்தில் உம்முடைய தாயாகிய உன்னுடைய தாயோரின் தீர்க்கதரிசிகளிடத்தில் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார். இவன் புத்தி மாறுறது, ஒரு சிலருடைய புத்தி மாறவே மாறாதுங்க. அதனால பாருங்க, இவனை பார்த்து சொல்றான், ஏன்னா அவன் தாய் வந்து பொய்யான தீர்க்கதரிசிகளை வச்சிருந்தா. யெசபேல் விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் நம்பி போனவன், ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை நம்பினதில்லை. அன்னைக்கு யார் இருந்தது? எலிசாங்கிற மனுஷன் இருந்தா. எலிசாவுக்கு விரோதமாக எலிசாவை கொல்றதுக்கெல்லாம் வகை தேடனவாவை. அதனால் கவனித்துக் கொள்ளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தாயும் தகப்பனும் இப்படி இருந்தாங்க, அதே போல் நீ இருக்கிறியா அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லை, நான் அப்படி அதாவது அப்படி சொல்லாதீங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவரை தான் தேடி வந்திருக்கிறோம் சொல்லாமல் திருப்பி சொல்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுடைய வார்த்தை பாருங்க, கர்த்தர் தான் என்ன செய்தார், எங்களை எல்லாரும் இந்த மோவாபின் ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி.
அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தர் ஒரு நாளும், பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை சத்துரு கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நல்லா கவனிங்க, ஒரு நாளும் உங்களை வியாதி படுக்கையில் விட மாட்டார், ஒரு நாளும் உங்களை கடனில் விட மாட்டார். நல்லா ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க, எந்த ஊரில் கடன் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே ஊரில் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தர் வைப்பார். எந்த ஊரில் வாடகைக்கு வீடு தேடிட்டு இருந்தீங்களோ அதே ஊரில் அடுத்தவங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கும்படி கர்த்தர் வைப்பார். இது கர்த்தர் செய்கிறது. இது நம்முடைய செயலுக்கு அப்பாற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உங்களை பார்த்து அற்பமா அப்படின்னு ஐயோ அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். வருங்க, கர்த்தர் மாற்றுவாருங்க. எந்த மனிதனையும் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அதான் வேதம் சொல்லுது, நல்ல கவனிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் கூட போன வாரத்தில் படித்தோம். சாமுவேல் புத்தகத்தில் அப்படிதான் இருக்கு, சங்கீதத்தில் அப்படிதான் இருக்கு. அவர் எளியவனை, புழுதியில் இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை எடுத்து அவனை உயர்த்தி, உங்களை கர்த்தர் எடுத்துட்டார், அடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் உயர்த்துகிறவர். இங்க எலிசா கிட்ட பேசுறார். அதற்கு எலிசா, யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தின் முகத்தை பார்த்து பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை நீ மட்டும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த யோராம் நீ தனியா வந்திருந்தா உங்ககிட்ட நான் பேசி கூட இருக்க மாட்டேன். ஏன்? நீ உன் அப்பா உன் அம்மாவை போல நீ விக்கிரக தீர்க்கதரிசிகளையும் அந்த பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மாந்திரிகக்காரன் சூனியக்காரன் நம்பி கிடக்கிறவன். நீ கவனிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது சூனியத்தை நம்பி யாராவது வச்சிருப்பாங்களோ அப்படியெல்லாம் நம்பாதீங்க. யார் வச்சாலும், எவன் வச்சானோ அவனே தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அது ஒன்றும் பலிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனாவது உங்களுக்கு மந்திர தந்திரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான்னா அந்த குட்டிச்சாத்தான் அவனை போய் அடிச்சிட்டு இருக்க, என்ன ஏன்டா அங்கே கொண்டு போய் வச்ச, அங்கே என்னால் இருக்க முடியல, மரியாதையை வந்து என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு எவன் கூட்டிட்டு வந்தாலும் அவனே கூட்டிட்டு போயிடும்படி நடக்கும். திருப்பி சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவன் பெரியவர். அதனால கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தாங்க அந்த ஆகாப்பு, அவன் தான் வந்து மந்திரத்தை இஸ்ரவேலில் பிறந்து அப்படி ஒரு மோசமான மனுஷனா அவன் வாழ்ந்தான். அவனுடைய மனைவி எசபேல் அப்படிப்பட்டவளாக இருந்தான். அதனால தான் அவனை பார்த்து சொல்லுது, அந்த எலிசா சொல்ற, ஆகாபின் குமாரனாகிய யோராமை பார்த்து சொல்றான், நீ உன் தகப்பனுடைய வழியில போறவன், ஆனா நீ இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்து கூட வந்த பார், அதனால உன்னை விட்டுறன்னு சொல்லிட்டு அவனுக்கு இரக்கம் செய்கிறார். கொஞ்சம் கவனிங்க, நாம கூட அது போல பொல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் நாம் யாரை கூட்டிகிட்டு போயிட்டோம்? இயேசுங்கிற நாமத்தினால பிதா கிட்ட போகிறோம். அப்படி இயேசுங்கிற நாமத்தினால் அவர்கிட்ட போகிறதுனால, இயேசு என்கிற நாமத்தின் நிமித்தம் நீ பாவியா இருந்தா கூட பிதா உனக்கு நன்மை செய்து இயேசுங்கிற நாமத்தை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசு என்கிற நாமத்தினால உங்களை சுத்திகரித்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே எலிசா சொல்றான். அதற்கு எலிசா வந்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நிழலாட்டம். நிறைய முறை அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதனால கவனிப்போம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் சொல்லிட்டு சொல்றார். நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு சொல்றான், இல்லை அப்போ யூதாவின் ராஜா அவன் சொல்றான், நாங்கள் எல்லாம் யெகோவா தேவனுடைய பிள்ளைகள், பிரிஞ்சு கிடந்தோம், இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், பிரிஞ்சிருந்த நாங்கள் ஒன்று சேர்ந்ததுனால நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே எலிசா செய்கிறது என்ன, வாங்க நாம் என்ன செய்யலாம், வாசிக்கக்கூடிய ஒருத்தனை கூட்டிகிட்டு வாங்க, நாம் அவனை வாசிக்க சொல்லி அவனோடு ஆராதிக்கலாம். கவனிங்க, எந்த இடத்துல ஆராதனை. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் கண்டிப்பாக நான் நிறைய பேர் வீட்டை சொல்கிறது அதுதான். உங்கள் வீட்டில் ஒரு கீபோர்டு இருக்கட்டும், ஒரு டேம்ரின் இருக்கட்டும், உங்கள் வீட்டில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். ஒரு நீங்கள் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு சூத்தி பேட்டியோ ஒரு தம்புராவோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அதை மீட்டி அவங்க என்ன செய்வாங்க, பாட்டு பாடுவாங்க, காலையில் பாடுவாங்க. ஆனால் நம்முடைய வீடுகளில் என்ன பாட்டு இருக்குன்னு உங்களை கேட்டால் தான் தெரியும். பாட்டு பாடுறீங்களா, பாட்டாக பாடுறீங்களாங்கிறத உங்கள் வீடுகளுக்கு வந்து பார்த்தா தான். ஒரு கிறிஸ்தவ மனுஷனாக இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கணும், இசைக்கருவிகள், அந்த கீபோர்டு அதெல்லாம் போட்டு வாசித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏன்னு சொன்னால் இந்த வாசிக்கிற ஓசையில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது.
நீங்கள் கவனித்து பாருங்கள், தாவீது வாசிக்கும் பொழுது அவனுடைய வாசிப்பிலிருந்து சவுலுக்கு பிடித்திருந்த அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போச்சுன்னு படிக்கிறோம். இங்கே எலிசா என்ன செய்கிறான், வாசிக்கிறவனை ஒருத்தனை கூட்டிட்டு வாங்கன்னு அவன் வாசித்த உடனே பரிசுத்தாவுடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வருது. இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்கள், அந்த வாசிக்கும் பொழுது சிலர் அந்த வாசிப்பில் தான் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. டங்கு டங்கு டங்குன்னு அடித்தாதான் அபிஷேகமே சில சபையில் இறங்கும். எப்படியோ இறங்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாவது இறங்கி அவங்க என்ன செய்யட்டும், அபிஷேகத்தில் நிரம்பட்ட. கவனிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல சொல்றாரு, அவர் 15ஆம் வசனத்தில் பாருங்க, இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டலம் வாத்தியக்காரன் வந்து வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி வந்தது. அதனாலதான் நாம என்ன செய்யணும், துதியில ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. நல்லா பாட கத்துக்குங்க, பாட கற்றுங்க. பிள்ளைகளெல்லாம் பாட்டு ஸ்கூலுக்கு, மியூசிக் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைங்க. பிள்ளைங்கள்லாம் வந்து கீபோர்டோ அல்லது ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு வீணை இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். எனக்கு இந்த சாரங்கியுடைய சவுண்டு கேட்டால் அவ்வளோ பிடிக்கும். சாரங்கியுடைய சவுண்டு அதை வாசிக்கிறவங்கள பார்த்தா கூட அதை அந்த சாரங்கி வாசிக்கிறத கேட்டாலும் அப்படியே நின்றுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். அதே போல் அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு பெரிய அந்த நாதத்துக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த சாரங்கியோடைய அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீணை வாசிக்கிறவங்க, இந்த வீணை வந்து பேசுகிற மாதிரியே அந்த கமகங்களை பிரயோகப்படுத்துவாங்க. ஒரு பேஸ் வாய்ஸ், ஒரு ஷார்ப் வாய்ஸ் மாதிரியே அந்த கமகங்கள் அதில் அந்த வீணையில் அந்த கம்பியிலே கொண்டு வருவாங்க. அதுக்கு அடுத்து நான் என்னுடைய கால்குலேஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஸ்பெஷலாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயலின், இந்த வயலின்லேயும் அந்த கமகம் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ பாருங்கள், இந்த ஓசையில் என்ன இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது. அவன் வந்து அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வாத்தியக்கார சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய கரம் அவன் மேலே இறங்கி வருது. அப்படி கர்த்தருடைய கரம் அவன் மேலே இறங்கி வந்த உடனே அவன் சொன்னான், இந்த யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்த நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னால், அவர் கொடுக்கறத நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த வனாந்தரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. இந்த வனாந்தரத்தில் என்ன செய்யுங்க, உங்கள் முழங்கால முடக்குங்க. இந்த வெறுமையான வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை தொடங்குங்க, ஒரு வேலையை ஆரம்பிங்க, ஒரு காரியத்தை செய்யணும், முயற்சி எடுங்க. நீ முயற்சி எடுத்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிலர் அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கிறோமா, அப்படியே காலில் தட்டுப்படுதான், எடுத்து பார்த்தா கட்டுக்கட்டாக இருக்கும் சில பேருக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுப்பாரா, அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். நான் போயிட்டே இருக்கும்போது ஒரு 10 லட்சம் கிடைச்சா, அந்த 10 லட்சம் உனக்கு கிடைச்சா சந்தோஷம், விட்டுட்டு போனவனுக்கு. அதனால அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல. நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்டா நீ செய்கிற அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த யூதா ஜனங்களுக்கு, இந்த இஸ்ரவேலரெல்லாம் கூடி வந்த ஜனங்களுக்கு இந்த தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டு சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, உங்க மிருகங்களுக்கு வாய்க்காலை வெட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆனால் அந்த ஜனம் என்ன சொல்லியிருக்கலாம், நாங்களே 7 நாளாக தண்ணி குடிக்காம நாங்களே வறண்டு கிடக்கிறோம், நாங்கள் எங்கே போய் வாய்க்காலை வெட்டுறது, வாங்க ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை தேடு, நாங்கள் தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோமே, நாங்கள் எங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறது. சில பேர் இல்லபடியாக இருப்பாங்க பாருங்க, வாங்க ஜெபம் பண்ணலாம், முழங்கால் போடுங்க அப்படின்னா, எனக்கு தான் கால் வலியாச்சு, நான் எங்கே முழங்கால் போடுறது, நீ சர்ச்சை கீழவா வச்சிருக்கிற, 3 மாடிக்கு கொண்டு போன நான் எங்கே படியேறி வர்றது. எனக்கு நிறைய பேருடைய வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, நம்முடைய மனசில் இது போல சில எண்ணங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். படியை பார்த்த உடனே ஆத்தி எத்தனை படியை அப்படி வரக்கூடாது. படியை பார்த்த உடனே படியே எனக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், கர்த்தரைய கால மான்கால்களை போலாக்கி மானை போல துள்ளி மேலே வந்து. சில பேருக்கு சிரிப்பு வருது, சில பேருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். படியை பார்த்தா பயம் வரக்கூடாது, ஐயோ கால் வலி உள்ள ஆளாச்சே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறபடி இந்த ஜனங்களுக்கு அவன் சொல்றான், எலிசாங்கிற தேவ மனுஷன் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, வாய்க்காலை வெட்டுங்க, நான் வறண்டு இருக்கோம், வெட்டுங்க, கர்த்தர் பலன் தருவார். இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறோம், இறங்குங்க, நீ ஒரு அடி வச்சா கர்த்தர் உனக்கு
16,000 அடி வைப்பார். நீங்க ஒன்னு கூடனா போதும், ஒருத்தன் ஒன்னும் 2 பேர் சேர்ந்தா 16,000 அந்த இடத்துல நடக்கும். எந்த இடத்துல நம்ம ஒன்னு கூடுமோ ஒரு காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் அதுல பெரிய காரியத்தை செய்வார். அதே போல இவங்க வாய்க்கால வெட்டுறாங்க, மழையும் வரல, காற்று வரல, ஒண்ணு வரல, ஆனா வெட்டன வாய்க்கால் நிரம்பினது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எப்படி. அதுதான் கர்த்தர் செய்கிற செயல். இன்னைக்கு மனுஷன் செய்கிற செயல் அல்ல. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. கடல்ல இருந்துங்க, வறட்சியில இருந்துங்க, படிப்பறிவே இல்லைங்க, அந்த இல்லங்கிறது பிரச்சனை இல்லை. இயேசு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருக்கா, அதுதான் போதும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருந்தா இந்த வாழ்க்கையில இந்த கடினமான சூழல்ல கூட நீங்க ஜெயம் பெறுவது என்பது உறுதி. அதனால வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். பயம் கண்ணீரை வரவழைக்கும், விசுவாசம் தைரியத்தை வரவழைக்கும். ஒரு மனுஷன் அழுதுட்டு இருந்தா கூட விசுவாசம் உள்ள வந்துட்டா கண்ணை தொடச்சிட்டு சொல்லுவான், நான் ஏன் அழணும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் எனக்கு முன்னே போய் அவர் கோணலை சபையாக்குவார். இந்த விசுவாசம் உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும், அவிசுவாசம் தான் பயத்தை கொண்டு வரும். பயம் தான் கண்ணீரை வரவழைக்கும். இந்த இடத்துல எலிசா தேவ மனுஷன் சொல்றான், வாய்க்கால வெட்டுங்க. இது தேவனுடைய சத்தம்னு சொல்லிட்டு போய் வாய்க்கால வெட்டுறாங்க. இப்ப படிங்க 17ஆம் வசனத்துல, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்கு, இந்த பணம் வைக்கிற பை, இந்த பேங்க், இந்த கிடங்கு, நீங்க சேமிக்கிற எது ஒண்ணு அதுல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இது மேஜிக் மணி கிடையாதுங்க. கிறிஸ்தவங்கிறது சில பேர் இப்போ அக்கௌண்ட்ல பணம் வந்துருன்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் விமர்சனம் பண்ண போல, அது எனக்கு தேவையில்லை. நான் சொல்லக்கூடியது, நீங்க அப்படி ஜோமனா டிங்னு மெசேஜ் வந்து அப்படி வராதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கையிட்டு செய்கிற வேலையை 30, 60, 100 கர்த்தர் பெருக பண்ணி உன் வியாபாரத்தை ஆசீர்வதித்து, உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன்னை வர விருத்திக்க பண்ணுவார். வர விருத்தி உண்டாகும், பெருக்கம் உண்டாகும். இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். நீ வாய்க்கால வெட்டிட்டு நீ உட்காரு, நிரப்ப வேண்டியது அவர். நீ ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு இருந்து பாரு. நீ விசுவாசி, செய்ய வேண்டியது அவருடைய வேலை, அவர் செய்வார். வசனம் சொல்லுகிறது, நீ குழியை வெட்டிட்டு நீ காத்துரு, தண்ணி வரும், அந்த தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமா இரு. ஐயோ அடுத்த யுத்தம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஆண்டவர் பண்ணுவார். வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஆண்டவர் செய்வார், ஒப்பு கொடுப்பார். அவங்கிட்ட நான் என்ன, நீ தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமா அடுத்து உன் யுத்தத்தை நடப்பி, நீ திடமானதா இருந்த காரியத்தை நடப்பி, அடுத்து நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதுல கர்த்தருடைய நாமத்துல தொடர்ந்து போ. உன் வியாபாரத்தை தொடர்ந்து செய்யி, உன் படிப்பை தொடர்ந்து செய்யி, நீ என்ன செய்யணும்னு விரும்புகிறியோ அதுல உன் உழைப்பை செலுத்தி ஆண்டவரை இதுல ஒரு அற்புதத்தை செய்யணும் சொல்லிப்பார். தேவன் நிச்சயமாய் அதுல ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிதாவான தேவன் தம்முடைய குமாரனையே கொடுத்தவர். 7 நாள் சுற்றி வந்த டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னவனுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ வெட்டு, ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வார். பிதா தம்முடைய குமாரனையே கொடுத்தவர். நீங்க கேட்குற ஆசீர்வாதங்கள், சுகங்கள், ஆரோக்கியம், நன்மை இவைகளை கொடுக்காம இருப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி கேட்ட வேத வார்த்தையை போல இந்த யோராம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம், அவனுடைய மனசுல சின்ன சின்ன நற்காரியங்கள் வந்தது. அப்படி நற்காரியங்கள் வந்ததுனால அவன் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்தினான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்குள்ள அந்த நற்காரியங்கள் வரட்டும். இந்த யூதாவின் ராஜாவாகி யோசபாத் தேவ மனுஷன் இருக்கிறானா, தேவனுடைய வார்த்தையை தேடும்படி முயற்சித்தான். அதனால தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்து உலக மக்களை போல வாழ நினைச்சாங்க. அது போல வாழ நினைக்காதீங்க. தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கட்டும் ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, நமக்கு இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ராஜாவா இல்லை, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு ராஜாவா வந்தார். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம் சொல்லி நமக்கு எல்லாருக்கும் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிறார். இந்த ராஜாவுடைய ஆளுகைக்குள்ள வந்திருக்கிற உங்களை என்னையும் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம எல்லாரும் ஜெபம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம்.
ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். நல்ல பிதாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே கேட்ட வேத வசனத்தின்படி தேவரீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற நடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவாய் மனுஷரை தெரிந்து கொண்டது போல நாங்கள் அதுபோல தெரிந்து கொள்ளாம எங்களுக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா நசரனாகி இயேசுவானவர் எங்களுக்கு போதுமானவர் இயேசு என்கிற நாமத்தினாலே பிதாவிடத்தில் நாங்கள் கேட்போம் என்று பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறபடியால் எங்களுடைய வாழ்வில் நன்மை உண்டாவதாக, எங்களுடைய வாழ்க்கையில கிருபை உண்டாவதாக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? தேவனே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவரே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் ஒரு குழியை ஒரு வாய்க்காலை வெட்டினது போல அவர்கள் ஒரு ஆயத்தப்பட்டது போல இன்னைக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க வேலையை ஆசீர்வதிப்பார். அந்த வாய்க்காலை நிரப்பினவர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். வெறுமையான அந்த வனாந்தரத்தில், அந்த கடன்ல, அந்த வியாதியில், அந்த வறுமையில தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தது போல தேவன் அந்த இடத்துல காற்றும் பார்க்காம மழையும் பார்க்காம அவர்கள் வாய்க்கால்கள் நிரப்பினது போல தேவன் உங்களுக்கு ஒரு புது பலனை, ஒரு புதிய வழியை கத்த திறந்து, ஒரு புதிய வாசலை திறந்து, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். முந்தினங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் புதிய காரியத்தை உங்கள் தொழிலில் கட்டளையிடுவார், உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவார், உங்கள் ஆரோக்கியத்தில் அவர் சுகத்தை கட்டளையிடுவார், உங்கள் குறைவில் அவர் நிறைவை கட்டளையிடுவார். உங்கள் களஞ்சியம் புறமாய் நிரம்பும். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற கீர்த்தி உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். இந்த நேரத்தில் கேட்ட வேத வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்தின்படி இவர்கள் ஆண்டவருடைய தயவினால் முதலாவது தேவனுக்கு செவி சாய்த்து ஆண்டவர் தங்கள் வேலைகளில், தங்கள் குடும்பங்களில், தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாய் வளர்த்து தேவனை முன்வைத்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இவர்கள் உபாகம் 1:11 சொல்லுகிறது போல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு சுகத்திலும் பலத்திலும் தேவன் கொடுக்கிற நன்மையிலும் பெருகத்தக்கதாய் கிருபைத்தார். ஆளுகை ஆசீர்வதி காத்துக்கொள்ள உயர்த்த மேன்மைப்படுத்தும். இவர்கள் புதிய வழிகளை, புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார் என்று உலகத்தின் முடிவு வரைந்தமும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கும்படி பிதாவாகிய தெய்வமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வழி நடத்துவீராக. காத்துக்கொள்ளும் பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.